ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி சர்வ அமாவாசையானது வருகிறது. அதுவும் ஆனி மாதம் செவ்வாய்க்கிழமை ஆனி 30ஆம் நாள் அன்று வருகிறது. பொதுவாகவே அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்று வரும் பொழுது இந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை எப்போதுமே முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளுங்க. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மங்களகரமான சிறப்பான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் நீங்க தெய்வ வழிபாடு செய்யலாம், ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் கண்டிப்பா செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா கண்டிப்பா செய்திருங்க. இந்த அமாவாசை நாளில் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஸோ தெரியாதவர்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசையினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை விரிவாக பார்த்து நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல அமாவாசை என்று என்ன செய்யணும், செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாங்க. அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்காட்சி ஆவிகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆவிகள் அன்றைய நாள் உணவுக்கு திண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தேடி வருவார்களாம். அப்பொழுதுதான் நம்மை யாராவது நினைக்கிறாங்களா, நமக்கு தர்ப்பண படையல் செய்கிறாங்களா என்று நம்மளுடைய முன்னோர்கள் நேரில் பார்ப்பதாக ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் இன்றைய அளவும் நிறைய பேர் தவறாமல் முன்னோர் வழிபாடு செய்கிறாங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டுங்க. ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களால் இயன்ற அளவு உணவை நீங்க அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்று நீங்க அன்னம் கூட கொடுக்கலாங்க. அமாவாசை என்று பிதிர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வதுதான் நல்லது. முடியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டில் செய்யலாங்க. அமாவாசை என்று பொதுவாகவே தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் நீங்க நீராடலாம். அது நதியாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, நீங்க நீராடலாம். அமாவாசை என்று காலையில சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு தீர்த்தமாக தெளிக்கலாம். இதனால வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிடுமா. ஸோ இப்படி செய்து வாருங்க. உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவைகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றினுடைய சாரத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று மட்டுமே மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில அன்னதானம் செய்யலாங்க. புரட்டாசி அமாவாசையில செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் கண்டிப்பா நீங்கிடும். ஸோ நீங்க இதுவரை முன்னோர்களை வழிபடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா புரட்டாசி அமாவாசையில செய்திடுங்க. ஸோ இந்த வருடம் வரக்கூடிய ஆணி அமாவாசை என்று உங்களால் முடிந்த அளவிற்கு முன்னோர்களுக்கு பிடித்த படையடை சமைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். முன்னோரை வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சந்தோஷம் நீங்கிடும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா படிப்படியா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சந்தோஷம் நீடிக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்த தவறாமல் செய்திடுங்க. முன்னோர்களும் மகிழ்ந்து நீங்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பா ஒரு முறையாவது செய்து பாருங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை இப்ப பார்க்கலாம். பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் சுறுசுறுப்பும் புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய முடிவை எடுத்து வெற்றி பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கூட தேடி வருங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் எந்த நேரம் நீங்க நினைத்தபடி உங்களுக்கு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் ஏதாவது இருந்தால் நிச்சயமா இப்ப நிறைவேறும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்து மனநிறைவு ஏற்படும். ஸோ வியாபாரிகளுக்கு பொதுவாகவே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
குடும்ப தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவுங்க. கணவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை தொடர்பான நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவினர்களுடைய வருகையால் எல்லாம் உற்சாகமாக இருக்க போகிறது. குடும்ப செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க. குடும்ப தலைவர்கள் கண்டிப்பா யோசித்து நிதானமாக செயல்பட்டு நிறைய செலவுகளை இந்த நேரம் நீங்க குறைத்து செயல்படுவீங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையின் தாக்கத்தால் பார்க்கும் பொழுது கலைத்துறையில புதிய வாய்ப்பு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறமைக்கு உரிய அங்கீகாரம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. பிரபலங்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வருமானம் உயர போகிறது. ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்கள் புதிய முயற்சி ஏதாவது செய்யணும்னு நினைத்தா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்து பாருங்க. இப்போ நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நினைத்து பார்த்த வெற்றி, நினைத்து பார்த்த லாபம், நினைத்து பார்த்த புகழ், அங்கீகாரம் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் சிறந்த முன்னேற்றம் இருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் நல்ல முடிவு கிடைக்க போகிறது. ஆசிரியர்களுடைய பாராட்டை பெறுவீங்க. புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. மாணவர்கள் ஒரு விஷயத்தை இப்போ செய்யணும்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக செய்து பாருங்க. எதையுமே மனதில் நினைத்து கொண்டு செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. எதையுமே முயற்சி செய்து பார்த்தால் மட்டுமே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதில் ஏதாவது தவறு நடந்தால் கூட திருத்து கொண்டு மறுபடியும் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாங்க. மாணவர்கள் இந்த நேரம் இப்படி செயல்படுவது தான் உங்களுக்கு குறிப்பாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே மிதுன ராசினியர்களுக்கு பாசிட்டிவான நன்மைகள் இந்த காலகட்டமானது உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த நேரத்தில் எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பாக தெரிந்து கொள்ளுங்க. புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாட்சி வழிபடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கல்வி, தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்று மிதுன ராசி நேயர்கள் கண்டிப்பா இந்த ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் செய்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பரிகாரத்தையும் நீங்க மறக்காமல் செய்து வாருங்க. தெய்வ வழிபாடு செய்து வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா அழிந்து விடும் அப்படிங்கிறத சாஸ்திர ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. தெய்வம் எப்பவுமே நம்மளுடைய பக்கம் நின்று நம்மை காக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசினியர்களுக்கு ஜூலை 14ஆம் தேதி அமாவாசையினுடைய தாக்கம் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.